Chennai Silks. அன்னக்கிளியே சொந்தமில்ல, இளையராஜாவுக்கு எதிராக வச்ச ஒற்றை வாதம். நீதிமன்றத்துல சரிகமா சாதித்தது எப்படி? அன்னக்கிளியே சொந்தமில்ல அப்படின்னு சொல்லி இளையராஜாவுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி நெட்டிசன்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. உண்மையில இளையராஜா வழக்குல டெல்லி உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்ன? 134 படங்களுடைய உரிமை இளையராஜாவினுடைய கையை விட்டு போய்விட்டதா? நீதிமன்றத்தில் சரிகமா சாதித்தது எப்படி என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். பிரபல இசை நிறுவனமான சரிகமா தொடர்ந்த வழக்குல இசைஞானி இளையராஜா இசையமைத்த 134 திரைப்படங்களுடைய பாடல்களை இளையராஜாவே பயன்படுத்த கூடாது அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்கு. சரிகமா நிறுவனம் இளையராஜாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்குல 1976 இருந்து 2001 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியான 134 திரைப்படங்களுடைய இசை உரிமைகளை அந்தந்த தயாரிப்பாளர்கள் கிட்ட இருந்து சரிகமா நிறுவனம் வாங்கிருச்சு. இதை தொடர்ந்து இந்த படங்களினுடைய இசைக்கான உரிமம் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சரிகமா நிறுவனம் இந்த வழக்குல தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை எதுக்காக தொடர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாசம் இளையராஜா தரப்புல ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சட்டப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுல இந்த குறிப்பிட்ட படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்களுக்கான முழு உரிமையும் இவருக்கே இருக்கிறதா இளையராஜா குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ இதை தொடர்ந்துதான் சரிகமா நிறுவனம் இதை விசாரிச்சு உரிய நீதியை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. சரிகமா குறிப்பிட்டிருந்த அந்த 134 படங்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களை அமேசான், ஐடியூன்ஸ், ஜியோசவான் மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா அனுமதி கொடுத்ததா கூறப்படுது. இப்போ இதை எதிர்த்து தான் சரிகமா நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கு நீதிபதி துஷார் ராவ் கெடாலா அமர்வுல விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ இரு தரப்பினரும் தங்களுடைய வாதங்களை முன் வச்சிருந்திருக்காங்க. குறிப்பிட்ட திரைப்படங்கள் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பாடல்களினுடைய உரிமை எங்க கிட்ட இருக்கும்போது இளையராஜா எப்படி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அனுமதி வழங்க முடியும் அப்படின்னு சரிகமா தரப்புல வாதம் வைக்கப்பட்டிருக்கு. 1957 ஆண்டினுடைய பதிப்புரிமை சட்டத்தின்படி ஒரு திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய இசைக்கு ஒப்பந்தத்துல எதுவுமே குறிப்பிடல அப்படின்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு தான் அந்த இசையானது சொந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் தயாரிப்பாளர்கள் கிட்ட இருந்து நாங்க இந்த படங்களுடைய இசைக்கான உரிமத்தை வாங்கிட்டோம், அதன்படி இந்த உரிமமானது எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சரிகமா தரப்புல வாதம் வச்சிருக்காங்க. அதாவது இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட உலகளாவிய மற்றும் நிரந்தர பதிப்புரிமை ஒப்பந்தத்தை மீறும் செயல் அப்படின்னு இவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில தான் சரிகமா நிறுவனம் குறிப்பிட்டிருந்த அந்த 134 படங்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இசை மற்றும் பாடல்களை இளையராஜா பயன்படுத்தவோ அல்லது வேறொருத்தங்களுக்கு அனுமதி அளிக்கவோ அவருக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இதன்படி இளையராஜா அவர்கள் முதலா தமிழ் சினிமால இசையமைச்ச அன்னக்கிளி படத்தினுடைய பாடலை கூட அவரால் இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு வழக்குல சரிகமாவுக்கு ஆதரவாக தான் நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருந்தது. இப்ப மீண்டும் அதே போல நடந்திருக்கு. வழக்கமா இசைஞானி இளையராஜா அவர்கள் திரைப்படங்கள்ல அவருடைய பாடல்களை பயன்படுத்தினா அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடரப்பட்ட நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ இளையராஜாவுக்கு எதிராக அவர் இசையமைச்ச பாடல்களே அவரே பயன்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான இடைக்கால தடை வந்திருக்கிறத கேள்விப்படும் போது நிறைய பேருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. நிறைய பேர் இத விமர்சனமும் செஞ்சுட்டு வராங்க. அவர் செஞ்சது அவருக்கே திருப்பி கிடைச்சிருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் இது தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.